அம்மா பார்வதி, இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால பவித்ரா திரும்பி வந்துட போறாளா என்ன? 4 செவத்துக்கு நடுவில் உட்காந்து போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா அவ ஞாபகமா தான் இருக்கும். பேசாம எங்களோட வந்துருமா? ஆமா பார்வதி, பவித்ராவும் போயிட்டா. ரேகாவோட கதியும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல நீ மட்டும் தனியா இருக்கிறது நல்லது இல்லம்மா. எங்க கூட வந்துருமா, உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வேண்டாம்மா, என்னால நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நான் இங்கே இருந்துடுறேன். என்னம்மா இப்படி பேசுற? சில நேரத்துல சில சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருதுமா. அதையெல்லாம் மனசுல வச்சிட்டு இருந்தோம்னா இப்ப நாங்க உன்னை பார்க்க வந்திருப்போமா சொல்லு? தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கம்மா. என்னம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஒரே நேரத்துல 2 பொண்ணுகளையும் பறி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கொடுமை. என் பவித்ரா தான் என்னை விட்டு போயிட்டா. ஆனா என் ரேகா என்னை விட்டு போகல. அவ போகவும் மாட்டா. கண்டிப்பா கண்டிப்பா அவ உயிரோட தான் இருக்கா. என் உள் மனசு சொல்லுது, என் ரேகா என்னை விட்டு போக மாட்டா. என்னை விட்டு போகவே மாட்டா. ஆமா பார்வதி, நான் சொன்னது தப்புதான். கண்டிப்பா ரேகா திரும்பி வருவா. உன்னோட நம்பிக்கை வீண் போகாது. உன்னோட நம்பிக்கையே அவளை கண்டிப்பா திரும்பி வரவழைக்கும். பாத்தியா, மணி அடிக்குது. நான் சொன்னேன்ல, கண்டிப்பா ரேகா வருவா. போய் போன் எடு, போமா. ஹலோ ஹலோ, இது ரேகா மேடம் வீடுங்களா? ஆமாங்க. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். கொஞ்சம் R2 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுங்களா? என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? மா, நீங்க முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயமா, சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ. மேடம், நான் போலீஸ் ஆபீசர் ரேகாவோட அம்மா. இன்ஸ்பெக்டர் வர சொல்லி இருந்தாரு. வாங்க மேடம். ஈவினிங் ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்துக்கலாம். ஆஹா, சரி சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். சார், ரேகா மேடமோட அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. பரவாயில்ல சார், அவசரமா போன் பண்ணி வர சொல்லி இருந்தீங்களே, என்ன சார்? அது ஒண்ணும் இல்லம்மா, கடற்கரை ஓரமா ஒரு Dress ஒதுங்கி இருந்ததா கொண்டு வந்தாங்க. அது ரேகா மேடத்தை தான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அந்த Dress பார்சல் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், எங்க 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 ஒதுங்கி இருந்ததுன்னு சொன்னீங்க சார்? ரேகா மேடம் ஜாகிங் போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஏரியால இருந்தாமா. இல்ல சார், அது 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 ஏன் பொண்ணுதான் இருக்காது சார், இருக்காது. ரேகா மேடம் கூட நானும் வேலை பார்த்திருக்கேம்மா. எனக்கு கூட அந்த Dress அவங்க Dress-ஆ இருக்கக்கூடாதுன்னு தான் மனசு அடிச்சுக்குது. நீங்க தான் பார்த்து சொல்லணும். கான்ஸ்டபிள், சீக்கிரமா கொண்டு வாப்பா. கான்ஸ்டபிள், சீக்கிரமா கொண்டு வாப்பா.
பார்த்து சொல்லுங்கம்மா. அம்மா பாருங்கம்மா, மேடம் ட்ரெஸ்ஸான்னு பார்த்து சொல்லுங்க. சார் சார் ஃப்ரம் அட்ரஸ் எழுதாத ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு சார். ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத லெட்டரா? என்ன சார்? என்ன சார்? நீங்களே படிச்சு பாருங்க. இயக்கத்தை சேர்ந்த குமரனை சுட்டு கொன்ற போலீஸ் அதிகாரி ரேகாவை உயிர் பலி வாங்கியதை கனவு தேசம் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது. எங்களை முடுக்க நினைத்தால் உயிர் பலிகள் தொடரும். இப்படிக்கு கனவு தேசம். அண்ணா டீனே, நீங்க உங்க ஹேண்ட் ரொம்ப ஷேக் பண்ண வேண்டாம். சரி. நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் டேப்லெட்ஸ் தந்திருக்கேன்ல, அதை மட்டும் ரெகுலரா சாப்பிடுங்க. சரி. சரியா? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன், டேப்லெட்ஸும் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலரா சாப்பிட வைங்க. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் முகம் சுழிச்சிக்காம வந்து நம்ம தோழர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது ரொம்ப நன்றி. என்ன நீங்க என்ன 3வது மனுஷி மாதிரி நினைச்சு நன்றிலாம் சொல்றீங்க? சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமா, என் குமரன் இறந்த பிறகு என் வாழ்க்கையை முடிச்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த இயக்கம், இதோட லட்சியம், இது எல்லாமே என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்திருக்கு. எல்லாம் நல்லது தான். சரி, நீ கிளம்பு. என்ன வசந்தி, ஏதாவது பணங்கன்னு தேவைப்படுதா? அதெல்லாம் இல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. என்ன? ரேகாவுக்கு உன்னது நம்ம கனவு தேச இயக்கம் தானே பத்திரிகையில போட்டிருக்கேன். நம்ம இயக்கத்துக்கு எதிரியான அந்த ரேகா கொல்லப்பட வேண்டியவதான். ஆமா, அதை நீ ஏன் கேட்குற? அக்கா பசங்க கண்ணை மறைக்குதா? சச்சா, அப்படிலாம் இல்ல. இந்த இயக்கத்துல நான் எப்ப சேர்ந்தேனோ அப்பவே பாசம், பந்தம், இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். நான் அதுக்காக கேட்கல. அவ சாவுக்கு காரணம் நம்ம இயக்கம் தானான்னு தெரிஞ்சுக்கதான். நாம கொல்லல. அப்பயே பத்திரிகையில எப்படி போட்டிருக்கு? அந்த ரேகாவுக்கு தொழில் ரீதி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. அதுல எவனோ ஒருத்தர் செஞ்சுட்டு பழிய நம்ம மேல போட்டாங்க. அதை மறுத்து நானும் நோட்டீஸ் பிரசிக்கலாம் நினைச்சேன். எப்படி இருந்தாலும் அந்த ரேகா நம்ம கையால செத்துருப்பா. அதுக்குள்ள யாரோ முந்திக்கிட்டான். அந்த கொலையை செஞ்சது நாம தான்னு போலீஸ் நினைச்சுக்கிட்டோம். அப்பதான் நம்ம மேல பயம் இருக்கும். அதனால அப்படியே விட்டேன்.
ரட்சை வல்ல தெய்வமெங்கு நிறை தெய்வம் என் உயிர் கலந்தனக்கே இன்ப நல்கும் தெய்வம் நல்லார்க்கு நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம். ஓம் நமச்சிவாய. கிருபா, என்ன தாத்தா? கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. சீக்கிரமாலாம் வர முடியாது. நான் முதல் மாடியில இருக்கேன். மெதுவா தான் வருவேன். சரி, உன் இஷ்டம் போல வா. என்ன தாத்தா? அடிக்காதம்மா. சரி சரி சொல்லுங்க. உள்ள போய் நியூஸ் பேப்பர் கொண்டு வா. இதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரம் வான்னு கூப்பிட்டீங்களா? பழைய பேப்பரை கொண்டு வந்துடாத, இன்னைக்கு பேப்பரை கொண்டு வா படிக்கிறதுக்கு. ஹலோ, ஆ. என்ன என்கிட்டயே நக்கலா? ஆஹா, அது அதேதான்.